கலைஞர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னும் ஒரு நாட்டு நடப்பு அரசியல் கட்டையிலேயே உங்களை சந்திக்கிறோம். நான் அனுராஜ், என்னுடன் இணைந்திருப்பவர் கலைஞர் பத்திரிகையின் பிரதம ஆசிரியர் பிரேமானந்தர். வணக்கம். வணக்கம். ஓரளவுக்கு அரசியல், அதாவது தேர்தல் பரபரப்புகள் பொதுவாக எல்லாரும் என்பிபி, அதாவது ஜேவிபியினர் மத்தியில பயங்கரமா பற்றி கொண்டிருக்கு. எனக்கு தெரியல தென்னிலங்கை எப்படி இருக்குன்னு தெரியல, ஆனா வடக்கு கிழக்கே அவர்கள் பரபரப்பாக வச்சிருக்கிறார்கள். நினைக்கிறேன் இந்த ஒரு தென்னிலங்கை கிடைக்காட்டிலும் பரவாயில்ல, வடக்கு கிழக்கு கைப்பற்றணும் யோசிக்கணுமா, இல்லாட்டில் வடக்கு கிழக்குல ஈஸியா ஸ்கோ பண்ணிடலாம் யோசிக்கணும். இங்க நாங்கள் எங்களுக்குள்ள குத்து விட்டுப்பட்டு கொண்டிருக்கிறோம். இல்ல அவர்களை பொறுத்த வரைக்கும் மிக தெளிவா மூவ் பண்ணினா. யாழ்ப்பாணத்துக்கு நாடாளுமன்ற தேர்தலின் போது வந்திருந்த அனுராகுமார திசாநாயக்க தன்னுடைய உரையில அவர் என்ன சொல்றாருன்னா, ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு வரும் 27,000 வாக்குகள்லாம் கிடைச்சது. ஆனா அப்படி குறைவான வாக்குகள் இருக்கிற நாட்டிலேயே இருக்கிறதுல எங்களுக்கு ஆக குறைவா கிடைச்சது இங்கதான் கிடைச்சது, யாழ்ப்பாணம் கிடைச்சது. ஆனா அது ஏன் அப்படி கிடைச்சதுன்னா, நாங்கள்தான் வெல்லுவோம் என்று இந்த மக்களுக்கு தெளிவாக சரியாக சொல்லப்படையில்லை. இங்க இருக்கிற ஊடகங்கள் எல்லாம் அதை மறைச்சு, ஊடகங்கள் என்ற தமிழ் ஊடகங்களை குறிப்பா சொல்றேன், சரிதானே, வேற யாரோ வெல்லுவினம் என்றுதான் இவர்களுக்கு சொல்லப்பட்டதுனால இந்த மக்கள் தங்களுக்கு வாக்களிக்கல அப்படின்னு சொல்ற. அப்ப அனுராக் வாக்களிக்கப்பட்டது எங்கட பக்கம் இருக்கு. வெள்ளுவாரு நாங்க சொல்ல அடித்து அழுத்தம் திருத்தமா சொல்ல, அவர் வெல்லுவார், அனுராதான் வெல்லுவார்ன்றத நாங்க சொல்லியிருக்கோம். பட் அழுத்தம் திருத்தமா அந்த வைக்கல நாங்கள். இல்ல நாங்க அந்த நேரத்துல தெற்குல அனுராவினுடைய இருக்குதுன்றது ப்ரமோட் பண்ணல. ஆனா நாடாளுமன்ற தேர்தலில் தான் நாங்கள் அந்த நிலைமையை பற்றி பேசல பெரிய அளவிலேயே. தவிர இதுல ஜனாதிபதி தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனுராவில்றதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் இருக்குதுன்றத பற்றி தெளிவாக சொல்லியிருந்தாங்க. நாங்கள் இன்னொரு விஷயத்தையுமே தெளிவாது, அப்படி அவர் வென்றாலும் கூட சிம்பிள் மெஜாரிட்டில வெல்ல மாட்டார், செகண்ட் கவுண்டருக்கு போக வேண்டிய அவசியம் இருக்கும் என்றதை. சஜித்துக்கு கருத்து கணிப்புகள் அதுகளெல்லாம் சஜித் முன்னணியில இருக்கிறாருன்னு சொன்னா கூட அது ஒரு நெருக்கமான போட்டியா தான் இருக்க போகுது என்ற விஷயங்களை பற்றி அப்ப பேசினாங்க. இப்ப அனுரா அதுல இந்த விஷயத்தை ஏன் நான் சொல்ல வர்றேன்னா, ஆட்டிடியூட், அதாவது அவர்களுடைய அணுகுமுறையை பற்றிய புரிதலுக்காக சொல்ல வர்றேன். ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் இங்க வந்த போது அரசியல் கட்சிகளோட சேர்ந்துதான் பேசினார். அவர் பெரிதாக மக்கள் கூட்டங்கள் நடத்தல. அவர் வர்றார், தன்னுடைய கட்சி அலுவலகம், கட்சி சார்ந்த சில கூட்டங்கள்ல பங்கு பெற்றார். அதுக்கு பிறகு தமிழ் அரசியல் கட்சிகளை தேடி போய் அவர்களுடைய அலுவலகங்கள்ல, சித்தார்த்தனை எல்லாம் வீடுகள்ல அப்படியெல்லாம் போய் தேடி சந்தித்தவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல்ல. ஆனாலும் அவருக்கு இங்க பெரிய அளவுல வாக்கு கிடைக்கல. என்னன்னா, தமிழ் அரசியல் கட்சிகள் அவரை ஆதரிக்கவில்லை என்றது ஒரு பிரச்சனை. அப்ப அதுல வென்றதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் உரையாற்றும் போது அவர் என்ன சொல்றார், நான் வெல்லுவேன் என்றது இந்த மக்களுக்கு தெளிவாக சொல்லப்படாத காரணத்தினாலதான் எனக்கு இங்க மிக குறைவான வாக்குகள் கிடைச்சது என்றதை சொல்றார். அப்ப இப்ப உங்களுக்கு தெரியும் யார் வெல்ல போயினம் என்றது. நான் வென்றுட்டேன், ஆகவே அடுத்த தேர்தலில் யார் வெல்ல போயினம் என்றது உங்களுக்கு தெரியும் என்ற வகையில ஒரு செய்தியை சொல்லிட்டு போறார் அவர். நீங்க எங்களுக்கு வாக்களிக்கணும். அது ஒருவேளை வேலை செய்திருக்குதுன்னு நான் கருதுறேன். சிஸ்டம் அப்படி இருக்கிறதுனால அவர்களுக்கு வெறும் 20,000 வீரக்கணக்கில் பார்த்தா 5% வாக்கு அதிகமா பெற்றதுனால அரவாசி சீட்ஸா வைக்க போகுது. தமிழரசு கட்சிக்கும் 17,000 என்பிபிக்கும் இடையில வெறும் 5% வாக்கு வித்தியாசம் தான். ஆனா அரவாசி சீட் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு நிலைமை இருந்ததுனால ஒருவேளை இப்ப இந்த 2 தேர்தலும் தாங்கள் தான் வென்றோம், நாடு முழுவதும் தங்களோட தான் என்ற ஒரு செய்தி மக்களுக்கு தெளிவாக போய் சேர்ற போது இங்கே உள்ளூராட்சி சபையில தங்களுக்கு ஆதரவளிக்கலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், சரிதானே. 2வது என்னன்னா, அந்த
அவர் முதல்ல வந்து அரசியல் கட்சிகளை அணுகி ஆதரவு கேட்கிறார், அரசியல் கட்சிகள் ஆதரவு கொடுக்கல என்றது ஒரு பக்கம் இருந்தாலும், நாடாளுமன்ற தேர்தல் காலத்தின் போது இவர்களை பிரதானமான எதிர் சக்தியாக நிலைநிறுத்தி தமிழ் கட்சிகள் அரசியல் செய்யவில்லை என்றதும் ஒன்று இருக்கு. ஏவிபியை யாரும் கணக்கில் எடுத்து செய்யல. ஏவிபிக்கு ஒரு ஆதரவு அலை இருக்குது அல்லது மக்கள் ஏவிபியை நோக்கி திரும்ப பார்ப்பார்கள் என்றது எல்லாம் இருந்தாலும் கூட நாங்களே பல தடவை சொல்லி இருக்கிறோம், ஆளுந்தரப்பு சார்பான மக்கள் எப்பவுமே என்பிபிக்கு திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஒவ்வொரு பாராளுமன்ற தேர்தலும் ஒரு குறிப்பிட்ட விதமான வாக்குகள் வந்து ஆளுந்தரப்போட நிக்கிறவர்களுக்கு தான் இருந்தது. அதான் கிராஜுவலி அதிகரிச்சும் வந்தோம். இந்த முறை எங்களுடைய தமிழ் கட்சிகள் ஒன்றுமே ஆளுந்தரப்போட நிக்காதபடியால் அது நேரடியாக என்பிபிக்கு தான், என்பிபியோட இவர்கள் சேர வாய்ப்பு இல்லை என்றதால அது என்பிபிக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கின்றதை நாங்கள் அந்த அடிப்படையில அதாவது ஜனாதிபதி தேர்தல்ல அனுர வெல்லுறார். அதுக்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தல்ல வரும்போது அவருக்கு தமிழ் கட்சிகளினுடைய ஆதரவு இல்லை என்ற ஒரு நிலைமை இருந்தாலும் தெளிவாக தமிழ் கட்சிகளை தாண்டி தாங்கள் ஆளுந்தரப்பாக இருக்கிறார்கள் அல்லது இருக்க போகிறார்கள் என்பதற்கு வாக்களிப்பதற்கு இங்க ஒரு மக்கள் கூட்டம் இருக்குது என்ற மிக தெளிவான செய்தியை அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது அதிகாரத்தில் யார் இருக்கிறார்களோ அந்த அதிகாரத்தில் இருப்பவர்களை நாடி சென்று அவர்களோடு சேர்ந்து இயங்கக்கூடியவர்கள். இத வந்து நாங்கள் எங்களுடைய தமிழ் கட்சிகள் பொதுவாக நலன்சார் அரசியல் என்று சொல்லினோம். தாங்கள் செய்யறதெல்லாம் உரிமை அரசியலாகவும் இந்த மாதிரி போறவர்கள் நலன்களை தேடி போகிறவர்களாகவும் இவ்வளவு காலம் பேசி வந்தவர்கள். அப்படி நலன்சார் அரசியலை செய்கிறவர்கள் அல்லது புரிந்து கொள்கிறவர்கள் இங்க இருக்கும் பட்சத்துல தங்களுடைய ஆதரவு தளத்தை அவர்களுக்கு மத்தியில ஆணித்தரமாக ஊன்றதுக்கான ஒரு வேலையில அதுக்கான களமாக இந்த தேர்தலை அவர்கள் பார்க்கிறார்கள் பாவிக்கிறார்கள், ரெண்டையுமே செய்கிறார். இல்ல இந்த ஆளுந்தரப்புக்கு அடிவரடிகளாக அல்லது அவர்களுக்கு பின்னால போக அவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கிற என்ற கூட்டம் இன்று நேற்றில் நீண்ட நெடுங்காலமாகவே இருந்தது. நாங்கள் வெள்ளக்காரர் வந்தோடனே நாங்கள் போர்த்துகீசர், ஒல்லாந்தர், பிரிட்டிஷ் எல்லாரோடையும் ஒரு தொகுதி சனம் போய்கொண்டுதான் இருந்தது. அது 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 இயல்பானது. இன்னும் கொலோக்கியலா இந்த விஷயம் சொல்றோம்னா சோரா சுதந்திரமான்னு சொன்னா எங்களுடைய உள்ளூர்ல இருக்கக்கூடிய தமிழ் கட்சிகள் சுதந்திரத்தின் பக்கமும் ஆளுங்கட்சிக்கு வந்து சொத்துக்காக ஆளுங்கட்சியோட போறவர்கள் பண்ற மாதிரி கொலோக்கியலா அவர்கள் அது எப்பவுமே இருக்கு. இந்த ஆங்கிலேயர் வருகையின் போது என்று மட்டுமல்ல, அது மன்னர் காலத்தில இருந்தும் அவரை அண்டி பிழைச்சு நீங்கள்லாம் பெரியவர், நீங்கள்லாம் இந்த சொல்ற அதே கூட்டம் தான் எதிரி மன்னன் வந்து ஆட்சியை பிடிச்சாலும் அவனோட கூட்டம். எக்ஸாக்ட்லி. இப்ப இவ்வளவு காலமும் இவர்கள் ஆற கள்ளர்கள் திருடர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தார்களோ அவர்களோட போன கடந்த தேர்தலில் வாக்கு கேட்டவர்களும் வேட்பாளர்கள் ஆண்டவர்களும் இதான் 2023ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கைகள், இதே உள்ளூராட்சி தேர்தல் அறிவிக்கைகள் அங்க பேர் கொடுத்தாக்களும் தான் என்பிபியோட எண்ணிக்கை நிக்கணும். அது ஒன்று. யார் வாக்களித்தாரு தெற்குல பாத்தீங்கன்னா மஹிந்தவுக்கு யார் வாக்களிச்சினமோ கோட்டாபாவுக்கு யார் வாக்களிச்சினமோ அவர்கள்லாம் என்பிபியையும் வாக்களித்து தெரிவு செய்தவர்கள். அதே மாதிரி இங்கேயும் அதேதான் நிலைமை. அந்த போக்கு நிலையில அந்த போக்கு மாறவே மாறாது. இப்ப இல்ல, இப்பவும் மாறாது. ஆனா என்ன அதுல இருக்கிற பிரச்சனை என்ன, இந்த சமநிலை வந்து போர் முடிந்த காலங்கள்ல மாறி இருந்தது, சரிதானே? அதுக்கு பிறகு இந்த உரிமை போராட்டம் என்ற விஷயங்கள் எல்லாமும் இந்த போர் முடிந்து பின்னால வரக்கூடிய காலங்கள்ல இதால எங்களுக்கு கிடைக்க போறது என்ன என்ற கேள்விய முன் வச்சு அது மாற தொடங்கிட்டு. இந்த சமநிலை முதல் இப்படி இருந்ததுன்னா அது இப்படி வந்து இப்ப இதை தாண்டி அதை நிக்குது. உரிமை என்றதை தாண்டி அந்த நலம் சார் அரசியல் மேலெழ பாக்குது என்ற ஆசனங்கள் வழியில பாத்தீங்கன்னா நலம் சார் அரசியல் மேலெழுந்துட்டு வாக்குகள்ல இன்னும் கீழதான் இருக்குது. உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் வந்து பிரதிபலிப்பு இல்ல. அந்த நலன்சார் அரசியல்காரர்கள் ஒன்று திரளின முதல் அதை பிரிக்கிறதுக்கு சில சக்திகள் வந்து டாக்டர்ஸ் அங்க அதையே டிவைட் பண்றது. இப்ப அந்த டிவிஷன்ஸ் இல்ல, சரிதானே? சில சமயம் யுஎன்பியும் இருந்தது.
அப்ப அது 3 சக்தியா பிரிஞ்சிருந்த நிலைமை மாறி இப்ப அந்த எல்லாரும் ஒன்றுக்கெல்லாம் வரீங்க. ஏன்னா ஏவிபி மட்டும்தான், அதோட கூட்டு கட்சிகள் எதுவும் இல்லை. என்பிபி என்றது ஒன்றுதான். ஆகவே எல்லா அந்த நலன்சார் அரசியல் சக்திகள் எல்லாமே ஒன்றுக்குள்ள திரளுது. அதே நேரம் உரிமை போராட்டம் என்று சொல்கிறவர்கள் இருக்கிறார். அப்ப இங்கே இருக்கிறவர்கள் ஒன்று திரள்ற நேரம் இங்கே இருக்கிறவர்கள் பிரிகிறதுனால இந்த கணக்கு மாறுது. தேர்தல் கணக்குகள் முடிவுகள் மாறுறது என்றது ஒரு பிரச்சனையா இருக்கு. ஆனா அது மட்டுமல்ல, முடிவு மாறுது என்றது இல்ல. இப்ப நீங்க 2010ஆம் ஆண்டு தேர்தல்ல டக்ளஸுக்கு வாக்களித்தவர்களையும் அங்கேயன் வாக்களித்தவர்களையும் விஜயலாக்கு வாக்களித்தவர்களையும் கூட்டி பார்க்கிற போது அதுக்கு அடுத்தடுத்து வந்த தேர்தல்கள்ல அப்படி வாக்களித்தவர்களுடைய எண்ணிக்கைகளையும் கூட்டி பார்க்கிற போது இந்த முறை வாக்களித்த 80,000 என்பது நீங்கள் கிராஜுவலி இந்த ஒரு அதிகரிப்பை பார்க்க முடியும், சீரான ஒரு உயர்வை பார்க்க முடியும். சரிதானே? அப்ப அதைத்தான் நான் உரிமைக்கும் நலனுக்குமான கிராஃப் மாற பாக்குது என்று சொல்றேன். வெறுமனே அது அப்படியே இருந்ததல்ல. 2009-10ஆம் ஆண்டுல இருந்த அதே அளவு வாக்குகள் என்றது அல்ல இந்த 80,000. இந்த முறை வந்திருக்கக்கூடிய 80,000. ஆனால் இதுல தனி அந்த நலன்சார்ன்றதை தாண்டி ஒரு சிலர் இந்த பரந்த மனசுள்ள ஒரு சிலர் ஒட்டுமொத்த நாட்டுக்கு நல்லது நடக்கப்பட்டதுக்காக வாக்களிச்சது என்ற மாற்றம் விரும்பினது அப்படி என்றெல்லாம் இருக்கலாம். ஏற்கனவே இருந்த அரசுகள் மீதான வெறுப்பு இதெல்லாம் இருக்கலாம், இல்ல எப்படி வேணும்னாலும் வச்சுக்கலாம். ஆனா அடிப்படையில இந்த 2 பிளவுகளுக்கும் இடையில நீங்க இந்த பக்கம் பார்த்தா இவ்வளவு காலமும் நீங்க என்னதான் இருந்தாலும் யாரா இருந்தாலும் நாங்கள் உரிமை சார்ந்து எங்களுடைய அரசியல் தமிழ் இன அரசியல் என்றதுக்காக நிற்கிற ஒரு போக்கு இருந்தது. அந்த போக்குல இருந்து இந்த சமநிலை குழம்புது. முதல்ல அந்த போக்கு மேல் இருந்தது, நலன்சார் அரசியல் அதன் கீழே இருந்த மட்டத்துல இருந்தது. இப்ப அது சமநிலையை தாண்டி இது மேல உயர தொடங்கி இருக்கிற ஒரு நிலைமைக்கு வருது. இப்ப இந்த வெளிய தாங்கள் வடக்கில காலூன்றுவதற்கான ஒரு சக்தியாக அல்லது சந்தர்ப்பமாக அதை பார்க்குது ஏவிபி. ஆகவே அவர்களுக்கு இதை வெள்ளேலி என்றதை தாண்டி முக்கியமாக எப்படி பார்க்கப்படுதுன்னா, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள், வளர்ச்சி ரீதியில பின்தங்கிய பகுதிகள், எங்கெல்லாம் இதுவரைக்குமான காலங்கள்ல இந்த தமிழ் தேசியம் என்று பேசுகிற கட்சிகள் இடைவெளிகளை விட்டிருந்ததோ அங்கெல்லாம் தாங்கள் எப்படி உள்நுழைந்து அந்த வெளிகளை நிரப்பிக்கொண்டு தங்களுடைய ஆணித்தரமான காலை பதிப்பதற்கு தயார். ஏன்னா அவர்களை பொறுத்தவரை 30 வருஷம் 35 வருஷமாக நீண்ட ஒரு அரசியல் முன்னெடுப்புகளோட இருந்து இன்றைக்கு ஆட்சியை பிடிச்சிட்டோம். 3வது சக்தியாக ஆட்சிக்கு பிடிச்சிட்டோம். ஆகவே இங்கேயும் அவர்களுக்கு தேவையான அந்த உறுதியான அடித்தளம், அந்த அடித்தளத்தை உருவத்துக்கான வழிவகையாதான் இந்த உள்ளூராட்சி தளத்தை பயன்படுத்த பார்க்கணும். அவர்களால முடியுமான்றது அடுத்த கேள்வி. ஆட்சியை கைப்பற்ற முடியுமா? ஆட்சியை கைப்பற்றதுக்கு முயலுவார்கள். ஏதாவது ஒரு ஆட்சியை கைப்பற்றினால் கூட அவர்களுக்கு அது பெரிய விஷயம்தான். 0 to 1 பெரிய ஜம் தான். அது மட்டுமல்ல, இங்க எந்த ஒரு சிங்கள கட்சியையும் இதுவரைக்கும் ஏற்றுக்கொள்ளாமல் நிராகரித்து வந்த மக்கள் தங்களை அங்கீகரித்துக் கொண்டார்கள், ஏற்றுக்கொண்டார்கள் என்று சொல்வது ஒரு பெரிய வெற்றியாக அவர்களுக்கு பெருசு. அதாவது இனிமே என்ன பிம்பம் என்றா, என்பிபி என்பது சிங்களவர்களுடைய கட்சி அல்ல. இப்ப நீங்க என்னதான் யூஎன்பில எத்தனை தமிழர்களை உயர் பதவிகள்ல வச்சிருந்தாலும், எத்தனை பேருக்கு நீங்கள் அமைச்சு பதவிகளை கொடுத்தாலும், யூஎன்பிய யாரும் அப்படிதான் அதுல தமிழர்கள் என்றவர்களுக்கு இலங்கை கட்சி என்றதுல அப்ப அந்த எஸ்எல்எப்பிய அதுவும் அப்படிதான். சரிதானே? யாரு துரையப்பா இருக்கும்போது ஆட்சியை பிடிச்சா கூட யாழ் மாநகர சபையில துரையப்பா தனி சுயேட்சை. சரிதானே? அவர் எஸ்எல்பி வேட்பாளர் அல்ல. அடுத்து மொட்டு கட்சியை வந்தீங்கன்னாலும் அது ஒருத்தருங்கிட்டவே போறது. சரி. அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல என்பிபி என்னவாக தன்னை மிளிர காட்ட பாக்குதுன்னா, வடக்கு முதல் தெற்கு வரை, பருத்தித்துறை முதல் தேவேந்திர முனை வரைக்கும்
நாங்கள் ஒரு கட்சி, ஒரு தேசியம், எங்களால மட்டும்தான் இந்த இணைப்பை ஏற்படுத்த முடியும் என்கிற அடிப்படைய அல்லது அது மாதிரியான ஒரு செய்திய வெளியில கொண்டு வர்றதுக்கு அவர்கள் விரும்புகிறார்கள். அதுக்கு இந்த அடித்தளம் வேணும். வெறுமனே நாட்டுல நாடாளுமன்ற தேர்தலை பிடிக்கிறது ஏன்னா அது நாளைக்கே மாறலாம். அடுத்த தேர்தலையே கூட தலைகளா மாறிட்டு போகலாம். ஆனா ஆணித்தரமாக அவர்களால பிரதேச சபைகளுக்குள்ள நின்று நிலைக்க முடியுமா இருந்தா இந்த வடக்கும் தெற்குமான அரசியல் என்றத ஒரே நேர்கோட்டில் இணைக்கிற ஒரே ஒரு அரசியல் கட்சியாக தாங்கள் மட்டுமே இருப்போம் என்ற ஒரு இடத்துக்கு அவர்கள் நகர முடியும். தற்செயலாக அப்படி ஏதாவது ஒரு சபையாவது ஜேவிபி இந்த கைக்குள்ள போயிட்டு என்று சொன்னால், இந்த இவ்வளவு காலமும் நாங்கள் பேசி வந்த அல்லது நாங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருந்த ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லாட்டில் ஒரு எண்ணப்பாடு இல்லாட்டில் ஒரு பிம்பம் உடைந்து போனதாக பார்க்கப்பட முடியாது. உடையும், கண்டிப்பாக உடையும் எல்லாமே. ஆனா அந்த வெளியை பற்றியும் இப்ப நான் முதல்ல நீங்கள் தமிழ் கட்சிகள் எங்கெல்லாம் இடைவெளி விட்டீர்களோ அந்த இடங்கள்ல தான் அவர்கள் இடவழி என்றது 4 சீட்டை பிடிக்கிறது இடவழி இல்ல நான் அதை சொல்லல. ஆட்சியை கேட்பீங்கன்னு சொன்னா அது பெரிய ஓட்டை. இல்ல அததான் சொல்றேன். அந்த ஓட்டை இருக்கு, நீங்க ரியலைஸ் பண்ணாம இருக்கிறீங்க என்றது அங்க இருக்கிற பிரச்சனை. இப்ப என்ன சிக்கல்னா, சமூக ரீதியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் சார்ந்து நாங்கள் தான் உங்களுடைய பிரதிநிதிகள் என்பதாக அவர்கள் போகிறார்கள். இப்ப அவர்கள் கூட்டம் வைக்கிற இடங்களே பாத்தீங்கன்னா எங்களுடைய அரசியல்வாதியில போய் கூட்டம் வச்சிருக்காத இடமா இருக்கும். இல்ல அதுல ஆனாலும் இங்க உண்மையா சமூக ரீதியாக தாழ்த்தப்பட்ட அந்த மாதிரியான ஒரு ஒரு பிரஷர் அந்த கம்யூனிட்டிக்குள்ள இருக்கே இல்ல தானே. இல்ல இப்ப எப்படி அதை பார்க்கணும், நீங்க தமிழ்நாடோட ஒப்பிட்டு பார்க்க கூடாது. சரிதானே. இங்க உங்களுக்கு அரசியல் ரீதியாக எல்லாமும் சமநிலைப்படுத்தப்பட்டு இருக்குது. இன்னும் சொல்ல போனா அந்த சமநிலைப்படுத்தல் என்பதே எங்களை கீழறாக்கியும் பெரும்பான்மையானவர்களை மேல உயர்த்துவதற்குமான ஒரு உத்தியாக பயன்படுத்தப்பட்டு அதுதான் ஈக்குவாலிட்டி. ஆக்சுவலி ஈக்குவாலிட்டி இல்ல, இங்க ஈக்விட்டி தான் பார்க்க வேண்டியது. ஈக்விட்டி பார்க்க வேண்டிய இடத்துல ஈக்குவாலிட்டியை பற்றி பேசிக்கொண்டு தங்கள் நலன் சார்ந்த விஷயங்களை பெற்றுக்கொண்டு போற சமூக ஒன்றுக்கு நடுவு அப்படிதான் இருக்கு அரசமைப்பு. அதனுடைய சக்தி இப்ப யார் வேணுமென்றாலும் படிக்கலாம், யார் வேணுமென்றாலும் மெடிசனுக்கு போகலாம், இங்க யார் வேணுமென்றாலும் இன்ஜினியரிங் படிக்கலாம், என்ன எல்லாருக்கும் ஒரே இதுதான். ஆனா பின்தங்கிய பகுதியில் இருக்கிற பாடசாலையினுடைய வளமும் நகரப்புறத்தில் இருக்கிற வளர்ச்சியடைந்தவர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருந்த பாடசாலையினுடைய வளமும் ஒன்றா என்று கேட்டீங்களா? இல்ல. ஓகே, சரிதானே. அப்ப நீங்களே இந்த பின்தங்கிய பகுதியில கணக்குல எடுக்காம விட்டீங்கள் அல்லது அவர்களுக்கான வள வாய்ப்புகளை ஏன் பெற்றுக் கொடுக்காம விட்டீங்க? அது யாருடைய தவறு? இங்க இருக்கக்கூடிய நிர்வாக அரசியல் தலைவர்களுடைய தவறு. உண்மையா யாருடையது என்றால் சிஸ்டத்தின் தவறுதான். சரிதானே. அந்த சிஸ்டத்தினுடைய தவறுதான் இது என்றதை சொல்லி விழிப்புணர்வா வைத்திருக்க வேண்டியவர்கள் அந்த அரசியலை செய்யாம விட்டதனுடைய விளைவு. அதே சிஸ்டத்தை இயக்குறவர்கள் இன்றைக்கு நீங்க இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இங்கே இருந்த அரசியல்வாதிகள் தான். இல்ல அது உண்மை இல்ல தானே. உண்மை இல்ல சிஸ்டம் தான் அதுக்கான முழு வலிமைகளை நிறைய இடத்துல நாங்கள் நடுகவே ஈஸியா பொலிட்டீஷியன்ஸ் சரியா இருக்கு நம்ம சொன்னவர் இல்ல, பொலிட்டீஷியன்ஸை ஈஸியா குறை சொல்லி போறோம். ஈவன் இங்க எங்களுக்கு அதோட நிப்பாட்டிக்கலாம். உண்மையாக அதை விட புலவர்களாக்கள் பாத்தீங்கன்னா எங்களுடைய அதிகாரிகள் தான் இருக்கிறேன். இல்ல நான் அதுக்கு அதிகாரிகள்ன்றது இந்த சிஸ்டத்துக்குள்ள ஒர்க் பண்றாங்க. அவையெல்லாம் உண்மையிலேயே இந்த சிஸ்டத்தை ரன் பண்றதும் இம்ப்ளிமெண்ட் பண்றதும் இந்த ஒபிஷியல்ஸ் தானே தவிர பொலிட்டீஷியன்ஸ் இல்ல. அவையலால வெறுமனே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதான் முடியும். இப்ப நான் ஒரு உதாரணத்தை சொல்றேன். காரை நகருக்கு வந்த பிரதமர் நான் பேசும்போது சொல்றார், நான் இந்த கூட்டத்துக்கு வந்ததுக்கு பிறகுதான் இந்த ஊரை பற்றி தெரிஞ்சு கொள்றேன். இங்க இருக்கிறவர்கள் மிகவும் பணக்காரர்களாக எல்லா இடங்களும் போய் வர்த்தகங்கள் எல்லாம் செய்து செல்வந்தர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், மண்ணோட அக்கறைப்பட்டவர்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் நீங்க இங்கிலீஷ் ஸ்பீச்சா சொல்றீங்களா இல்ல இந்த டிரான்ஸ்லேஷன் ஒட்டி சாராம்சம் தானே சரிதானே. அப்ப அவர் அப்படிதான் சொல்ற. அவர் அதுல சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, இங்க இருந்து மக்கள் எல்லாம் இடம்பெயர்ந்திருக்கிறாரு.
முதல்ல 80,000 பேர் இருந்திருக்கிறார்கள். இங்க இன்றைக்கு 10,000 பேர் தான் இருக்கணும். அப்படி போன மக்கள் வரையில்லை என்றதுக்கான காரணம் என்னன்னா இங்க வளங்கள் பற்றாக்குறை. இது ஒரு சமரி தான் சொல்றேன். வளங்கள் பற்றாக்குறை. பொதுவா பாடசாலை என்று பார்த்தா இங்க இருக்கிற பாடசாலை சிறப்பான பாடசாலையாக இல்லை, அல்லது இங்கே இருக்கிற மாணவர்களே நகரத்துல இருக்கிற பாடசாலைகளுக்கு போய்த்தான் படிக்க வேண்டிய சூழல் இருக்குது. அப்படி என்றா இந்த அரசியல்வாதிகள் இங்க இவ்வளவு காலம் இங்க இருந்த அரசியல்வாதிகள் எல்லாம் என்ன செய்தினோம், ஏன் இங்க நீங்கள் வளப்படுத்தல என்று நான் அடிச்சு சொல்றேன். அடுத்த 5 வருஷத்துல நீங்க ஓட்டு புரிய இயலாது, இன்னும் மோசமா தான் போகும். 10,000 பேர் இருந்தது 9,000. நான் அதை கூட சொல்லல. அவர் கல்வி அமைச்சர், அவர் பிரதமர். ஆனா ஒரு துரும்பும் நீங்கள் புடுங்க முடியாத காரணம் இல்லைன்னா உங்களோட சிஸ்டம் அது. சரி, இங்க காரநகர்ல இருக்கிற பாடசாலை மேல எழும்பாம விட்டதுக்கு காரணம் இங்க இருக்கிற அரசியல் மாதிரியில் போய் இல்ல நீங்க காரநகர்ல கட்டாத இங்க கொண்டு தடுத்ததோ அல்லது அப்படி அது செய்யல. அது உங்களுடைய சிஸ்டம். சரிதானே? நீங்கள் மகாவித்தியாலயம் எது, மத்திய மகாவித்தியாலயம் எது, பிறகு கல்லூரி எது, பிறகு அதுக்கு மேல தேசிய பாடசாலை என்று எது என்றெல்லாம் வகுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து நீங்கள் அதை பிரிச்சு அதை விட சர்வதேச பாடசாலைகள் என்றவர் ஆக்கி தேசிய பாடசாலை சர்வதேச பாடசாலை என்றெல்லாம் ஆக்கி இதுகளுக்கு இடையில நீங்கள் வேறுபாடுகளையும் கல்வி முறையில ஏற்றத்தாழ்வுகளையும் வச்சிருக்கிறதும் கூட சிஸ்டம். அது மட்டும் இல்ல, ஏதோ இலங்கையிலே யாழ்ப்பாணத்துலதான் காரணர் தான் இப்படி இருக்காண்டு இல்ல. நான் சொல்றேன், இப்ப என்ன பிரச்சனைன்னா அங்க இருக்கிற மக்களுக்கு ஹரணி போய் பேசும்போது, ஒரு பிரதமர் வந்து பேசும்போது அவருக்கு இது விளங்குது இல்ல. என்ன நினைக்கணும், அங்க இருக்கிற நிலைமை அதுதான் என்றது அவர்களுக்கு தெரியும். இப்ப பிரதமர் வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் வந்து நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு உங்களோட அரசியல்வாதி எல்லாம் காரணம், இதுவரைக்கும் இருந்தவர்களான் காரணம், நாங்கள் எல்லாத்தையும் மாத்திடுவோம் என்று சொல்லும் போது நம்பிடும். நீங்கள் அதைத்தான் எங்களுடைய அரசியல்வாதிகள் விடுற தவறாக நான் சொல்றேன். ஒருத்தனும் எழும்பி கேட்கல. ஏன் நீங்க 15 வருஷமா நீங்கள் எல்லாரும் எதிர்கட்சியில இருந்த நீங்கள் தானே, நீங்களும் கல்வியாளராகவும் இருந்த நீங்கள் தானே, அப்ப எல்லாம் நீங்களே இந்த கேள்வியை கேட்கல. ஏன் உங்களால் எங்களுக்கு ஒரு இருக்கிறத விட கொஞ்சம் மேம்பட்ட வசதிகளை கூட ஏன் செய்த முடியல? என்ன பிரச்சனைனா இங்க இருந்து ஒரு டீச்சரை போடுறதே முடியாத காரியமான்ற நிலைமையில தான் சிஸ்டம் இருக்குது. அதெல்லாம் இங்க வேற கண்ட்ரோலுக்கு சிஸ்டம் அப்படி. அப்ப நீங்கள் இங்க ஒருத்தன் போட்டா கூட என்ன கல்வியியல் கல்லூரியில இருந்து புறப்பட்டு வர்ற மாணவர்களை கட்டாயம் வேலை செய்ய வேண்டும் என்று இந்த மாதிரி காரணர் போன்ற பின்தங்கிய பகுதிகளுக்குள்ள டீச்சரா போட்டாலும் அவன் ஓடி போய் கொழும்புல இருக்கிற கல்வி அமைச்சர்கிட்ட கையெழுத்து வாங்கி கொண்டு அடுத்த கிழமை டிரான்ஸ்பர் எடுத்து கொண்டு போறான். டவுனுக்குள்ள ஸ்கூலுக்கு வந்து ஏன்னு கேட்டா தேசிய பாடசாலை இல்லைன்னா அவன் தேசிய பாடசாலை இங்கே ஒன்றும் இல்லை வெளியில போடுறான். ஆமா சரிதானே? நீங்கள் தான் வச்சிருக்கிறீர்கள் கண்ட்ரோல. ஆனா குற்றச்சாட்டு அப்பாவி அரசியல்வாதிகள் அப்படி பாக்கல, எங்கட அரசியல்வாதிகள் அப்பாவி அரசியல்வாதிகள் ஒன்று செய்யும் இல்லை அவைகளுக்கு இல்ல. ஆனா அந்த விழிப்புணர்வு அந்த மக்களுக்கு சொல்லி நீதான் புல விட்ட, நீ இங்க தவறு முழுக்க நீங்கள் செய்ததுதான். 80,000 பேர் இங்க இல்ல. அந்த அம்மா வந்து கண்ணீர் வடிச்சுட்டு போகுது. 10,000 பேர் தான் இருக்கிறீர்கள், 70,000 பேரை காண இல்லையே. ஆறால போனது? நீங்களும் அடிச்சு கழிச்சிருக்க. 1990களில் நீங்கள் வழிகிட்டு தான் எனக்கு பக்கத்து நீங்கள் முன்னோர வழிகிட்டு தான் எல்லா ஜனங்களும் ஓட வழி. கார்னர் நேவி மூவண்டி நேவி தண்டி வர சிவங்கோயில் ஐயர் வந்து பொங்கல் பானைய தலையில பொங்கல் சட்டிய தலையில வச்சுக்கொண்டு கடலால ஓடி வந்தார். அந்த ராணுவத்துக்கு சப்போர்ட் பண்ணினதா நீங்கள் 100%. ஆண் சேர்த்து கொடுத்ததா நீங்கள். அதாவது எல்லாத்தையும் செஞ்சு போட்டு அங்க இருந்தாலும் பரவாயில்ல, மற்ற கட்சிகள் இருந்தாலும் பரவாயில்ல, யுஎன்பி ஆட்சி செய்யல எஸ்எல்ஏபியோ இதோ அந்த நடவடிக்கையில எதிர்த்து கொண்டு தான் இருந்தது. நீங்கள் யார் ஆட்சி செய்தாலும் சட்டக்கு ஆதரவு அது யார் இருந்தாலும் நீங்க சேர்த்து கொடுத்தீங்க, சேர்த்து கொடுத்தீங்க எல்லாம் செய்து போட்டு இப்ப வந்து 70,000 பேரை காணையில என்று கண்ணீர் விட்டு என்னங்கிறது. இங்க என்ன பிரச்சனைடா, அவர் அப்படி வந்து சொல்றத நம்பக்கூடிய இடத்துலதான் நாங்கள் எங்களுடைய மக்களை வச்சிருக்கிறோம். அவ்வளவு. அப்ப என்ன சரி, அப்ப என்ன செய்திருக்க வேணும் எங்களுடைய அரசியல்வாதிகள்? நீங்கள் உங்களால என்ன தலைகளான் என்றும் இந்த இடத்தினுடைய செய்ய முடியாது சரிதான் வளர்க்கறதுக்கோ. அது என்ன, அதுக்கு நீங்க அதிகாரம் இல்லை, அந்த அதிகாரத்தை தான் கேட்கிறோம், அதை தர்றதா இல்ல. சரிதான். ஆனா நான் உன்னுடைய பிரதிநிதியாக உனக்காக குரல் கொடுக்கிறேன், நான் தொடர்ச்சியாக உனக்காக போராடுகிறேன், ஆனாலும் எனக்கு அந்த செய்ய முடியாமல் இருக்கு என்ற இடத்துல நீ இருந்திருக்க இல்ல. நீ அங்க அந்த லெக்க விட்டாலோ அவன் என்ன நினைக்கிறான், எனக்காக கதைக்கிறதுக்கு யாரும் இல்ல,
இப்ப என்ன நடக்குது? இளங்குமரன் என்ன சொல்றார்? நான் சாவச்சேரியில பிறந்தனா நான் தான் இதுவரைக்கும் சாவச்சேரியில ஒரு என்ன தென்மராட்சியில இருந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை என்ற குறைய நான் தீர்க்கிறதுக்கு நான் ஒரு உறுப்பினர் ஆயிருக்கிறேன். தென்மராட்சியில இருந்து அப்ப அந்த மக்கள்கிட்ட அது மாதிரி நீண்ட கால குறை ஒன்று இருக்குது என்றா அதை தீர்த்து வைத்திருக்க வேண்டியது யார்? ரவிராஜுக்கு பிறகு தங்களுக்கு ஒரு பிரதிநிதி இல்லை என்று இதன்றது. அப்ப இங்க இது கிரீவன்ஸ் என்றோம். மன வடுக்களாக இருக்கக்கூடியவை. இங்க சமூக ஏற்றத்தாழ்வு விஷயத்திலையும் அதுதான். நீங்கள் அரசமைப்பும் சட்டங்களும் சம வாய்ப்புகளை வழங்குது என்றாலும் சமூகத்துல நீங்கள் எவ்வாறாக இருக்கிறீங்கள் என்றீங்கன்னா அங்க பொருளாதார ரீதியாக இருந்து ஏற்றத்தாழ்வு இருக்கத்தான் செய்யும். சமூக பார்வையில எல்லா ஏற்றத்தாழ்வுகளும் இருக்குது. 100%. இப்ப நாங்கள் இன்றைக்கு பிரதமர்கிட்ட விசிட் முடிஞ்சு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். சரி, இப்ப நாங்கள் காய்ச்ச விஷயத்த கூட அந்த பிரதேச அரசியல்வாதிகள் அந்த மக்கள்கிட்ட சென்று விளங்கப்படுத்திப்பாங்கன்னா இல்ல போயில்ல. என்ன பிரச்சனை? வந்துட்டு போனதுக்கு பிறகு கூட போயிருக்கணுமான்னா போயில்ல. ஏன்னா எங்கட மக்கள்கிட்ட இதுதான், நீங்க போய் காய்ச்சாலும் ஓமண்டு விடம், நாங்கள் போய் காய்ச்சாலும் நியாயம் இருக்குது ரெண்டு பட்டுதுன்னா ஓமண்டு உடனே இந்த பக்கமா திரும்பி நிக்கிறதுக்கும் அவர்கள் தயாரா தான் இருக்கு. அத ப்ராப்பரா அந்த அவேர்னஸ கிரியேட் பண்ண வேண்டிய அங்கதான் தவறு விடணும். அவருக்கு அவர்களால் எதையும் மாற்ற முடியாது. அந்த மாற்றத்தை அதிகாரம் இருந்தா மட்டும்தான் செய்யும். அதிகாரம் இருந்தா மாறிடுவோமான்றது நிறைய பேர் கேட்கறதுக்கு நீங்களே வடக்கு மாநகரவை வச்சு என்ன செய்த நீங்கள் என்றா அதுல பிழை இருக்கும், தவறு இருக்கும், எல்லாம் இருக்கும். என்ன எங்களுக்கு ஆட்சியில அதிகாரத்துல இருந்து ஆட்சி அதிகாரத்துல நாங்கள் இல்லாம போய் இன்றைக்கு 30 வருஷமோ 70 வருஷமோ இல்ல, நாங்கள் 500-600 வருடங்களுக்கு முன்பு இருந்து 1815 இன்றைக்கு 1505ஆம் ஆண்டு வந்த காலத்துல இருந்தே போர்த்துகீசர் வந்த காலத்துல இருந்து இல்ல நான் சொல்றேன் 815 ஒட்டுமொத்தமா நாங்கள் இழந்துட்டோம். அவண்டையில இருந்து கணக்கு பார்த்தா கூட எவ்வளவு காலம்? 250-300 வருஷம். அதுக்கும் முன்னாடி இருந்து எங்கள்கிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல. ஆட்சி அதிகாரம் இல்ல. கிட்டத்தட்ட 500-600 வருஷங்களாக ஆட்சி அதிகாரம் இல்லாத ஒரு மக்கள் கூட்டத்துல ஆட்சியை தந்து அதிகாரத்தை தந்துட்டு நீ நல்லா செய்யல என்ன செய்யற? அது மட்டும் இல்ல, இப்ப நீங்கள் 6 மாதத்துல என்ன அப்படிங்கிறீங்க? இப்ப நிறைவேற்றது இது மாநசபை அதை செய்திருக்கலாம், இன்னும் தரமா செய்திருக்கான். என்ன எங்களுக்கு அந்த எதிர்பார்ப்பு இருக்குது. அதனால நீ செய்தது சரியில்லை, இதை விட தரம். ஆனா அதை நீ வெளியில இருந்து சொல்ல முடியாது. நீங்கள் உங்கள்ட்ட அதிகாரம் தந்தா மட்டும் அதை நீ சொல்லக்கூடாது. அதுதான் சொல்ல, நீங்கள் உங்கள்ட்ட நிறைவேற்ற அதிகார ஜனாதிபதி 2 பெரும்பான்மையை வர வச்சுக்கொண்டு 6 மாசத்துக்குள்ளே ராணியும் கொடுங்க. அது மட்டும் இல்ல, அவர் எலெக்ஷனுக்கு முன்னால தன்னுடைய அரசு தலைவர் தேர்தலுக்கு முன்னால சொன்ன வாக்குறுதிகள் பற்றி கூட வாய் திறக்கிறது. அப்படி திறந்தாலும் மாறித்தான். எது பயங்கரவாத சட்டம் இல்ல தேவை எங்களுக்கு. அது மாதிரி நிறைவேற்ற அதிகாரம் அதை பற்றி கேட்கிறேன். ஜனாதிபதி அளிக்கிறது அதை பற்றி எல்லாம் கதையே அந்த கதையே இல்லை. அப்படி ஒரு நிலைமையில இருந்து கொண்டு அரசியல் தீர்வு வந்துச்சுன்னா மாகாண சபை தேர்தல் இருந்துச்சுன்னா இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையில நடத்துவோம் ஏதோ கதை சொல்லி நெடுக தேர்தலாம் நடத்தி கொண்டிருக்கிறது. இன்னும் 6 மாசம் தான் கிடக்கு. அதுக்கு இடையில ப்ராஜெக்ட் எல்லாம் முடிக்கணும், காசு செலவழிக்கணும், நெடுக தேர்தல் நடத்தி கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் நீங்க வரும்போது யோசிக்க மாட்டீங்களா? வேற திறந்து சொல்லும் போது யோசிக்க மாட்டீங்களா? அதெல்லாம் சின்ன விஷயங்கள் இல்ல உங்களுக்கு. நீங்கள் அதை சும்மா போற போக்குல சொல்லிட்டு போற விஷயங்கள் இல்ல. உங்களோட மேனிஃபெஸ்டோல இருந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கல. அந்த அளவுக்கு ஒரு அப்ப அப்படி பார்த்தா நீங்களும் ஒரு முன்ன ஆயத்தம் இல்லாம வாயில சும்மா வந்ததை காய்ச்சி போட்டு இதைத்தானே முதல்ல இருந்த அரசியல்வாதிகளும் செய்தது. வாயில காய்க்கிறதுக்கும் செயலுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லையா? சீமாண்ட இதுகள் எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா ஆடு மேய்க்கிறது கவர்மெண்ட் ஜாப் பாக்கலாதுன்னு சொல்ல அப்ப அங்க எல்லாரும் போயிட்டு உனக்கு என்னப்பா பைத்தியம் நீங்க என்ன வேண்டாலும் காய்ச்சிட்டு போவேன். அது மட்டும் இல்ல உங்களுக்கு நிச்சயமா ஆட்சிக்கு வர முடியாதுன்னு சொன்னால் இப்ப நாங்களும் ஸ்காலர்ஷிப் டைம்ல இருந்தே அதான் சரி, நான் ஜனாதிபதியா எழுதுறேன் இப்படியா ஆக போறது இல்லைன்னு தெரியும். அப்படி ஏதோ எடுக்குதப்பா ஜனாதிபதி ஆயிட்டு பின்ன செய்யறது தெரியாம தட்டு தருவாங்க போ. நீங்க அப்படி சொல்லல. இப்ப அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, நான் வெல்லுவேன் என்று இங்கே இருக்கிற ஊடகங்கள் உங்களுக்கு சொல்ல மறுத்ததன் காரணமா இல்ல மறைத்ததன் காரணமாகத்தான் நீங்கள் எனக்கு வாக்களிக்கல. அப்ப வெல்ல போறீங்கன்னு உங்களுக்கு தெரியும். தயாரா இருந்திருக்கல வேணும், கண்டிப்பா இருந்திருக்கும்.
ஜனாதிபதி தேர்தல சரி ஜனாதிபதி தேர்தல் தான் விடுங்கோ, அதுல வந்துட்டீங்க. அப்பவே உங்களுக்கு தெரியும் நாடாளுமன்ற தேர்தல்ல எப்படியும் வெல்லத்தான் போறீங்க. அது உங்களுக்கு உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயமா இருந்தது. சரிதானே? எப்படியும் நீங்க எல்லாம் வெல்ல போறீங்க. 3-2 வருமா வராதான்ற கேள்வி மட்டும்தான் இருந்ததே தவிர நீங்க எல்லாம் வெல்ல போறீங்களேன்னு. அப்ப நீங்க மேனிஃபெஸ்டோ விடும்போது கூட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வடிவா யோசிச்சு அதுக்கு பிறகு சொல்லி இருக்கலாமே. நீங்க இல்ல, அதுவும் செய்யல. நாங்கள் எலெக்ஷன் வைப்போம் அது இது எல்லாம் யோசிச்சு சொன்னீங்க. இப்ப என்ன சொல்றீங்க? நீ அடுத்த மாசம்ன்றீங்க. என்ன 3 வருஷத்துக்கு பிறகுண்டீங்க. நீ 3 வருஷத்துக்கு பிறகு அது என்ன நடக்கும்னு தெரியாது. அரசியல் கைதி விவகாரத்திலயும் அப்படித்தான். அரசியல் கைதியில விடுவோம்ட்டீங்க. காணாமல் போன ஒரு விஷயத்துல அந்த ரோட்ல கிடந்து அந்த தாய்மார் அழுகினா வந்தீங்க. பிறகு ரணில் தூக்கி வச்ச காணாமல் போன ஒரு அலுவலகத்தை தூக்கி வச்சுக்கொண்டு நீங்க திருப்பி என்ன அதுல இது கொடுக்குறீங்க. அது 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 எல்லாத்தையும் தாண்டி இப்ப உண்மையா இப்ப இந்த தேர்தல்கள்ன்றதுல உண்மையா இவ்வளவு பரபரப்பு இல்லாமல் போனதுக்கு இத்தனை தேர்தல் எல்லாம் கண்டிப்பா டெக்னாலஜி இல்லாமல் இருக்கிற காலத்துல இருந்து, ஆனால் இவ்வளவு தேர்தல் குளறுபடி இந்த தேர்தல் இம்ப்ளிமெண்டேஷன்ல அது எனக்கு ஒரு டவுட்டா இருக்குது. இவர்களுடைய ஆட்சி அதிகாரம்ன்றதுன்ற பிக்கல் விடுங்கல்களா இல்லாட்டில இருந்து இவ்வளவு நிராகரிக்கப்பட்ட அது நடக்காது பாரா எங்க நீதிமன்றத்துல குழப்பங்கள் இருக்குது. ஒருத்தருக்குமே கிளியர் இல்ல. அவைக்கு கிளியர் இருக்குன்னு இல்ல, அவங்க கிளியர் இருக்காங்க. இல்லாட்டி அப்படி இந்த கொழும்பு மாநகர சபை தேர்தல நிறுத்தி யாரு இந்த மேன்முறையீட்டு நீதிமன்றம் அப்பீல் கோர்ட் நிறுத்தி வச்சிருக்குது. ஆனா நீங்க பிரச்சாரத்தை நிறுத்தாம தொடர்ந்து நடத்தினீங்களே. என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் உங்களுக்கு. இங்க இதே தாண்டிட்டு நாம் என்ன 9 தேர்தல் இதுகளுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தல்ல 9 வேட்பு மனுக்கள்ல ஜனநாயக தமிழ் தேசிய சின்னடி என்ற வேட்பு மனுக்கள் நிராகரிக்கப்பட்டு சரி, அது படுத்தே விட்டது. அதுக்கு பிறகு அது எழும்பி தேர்தலுக்கு நிக்கணும். ஏனென்றா அடுத்து நடக்குமோ நடக்காதோ பெருசா இல்லைன்ற லெவல்ல அது செய்யவே இல்லை. ஆனா கொழும்பை பொறுத்த வரைக்கும் இத்தனைக்கும் வழக்கு போட்டு தாங்கள் வழக்குல வெல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு வழக்கு போட்டவ. அப்படி இருந்துமே இங்க எந்த ஏற்பாடும் செய்யல. உங்களுக்கு தடை உத்தரவே வந்துட்டு கொழும்பு மாநகரோட 18 சபைகள்ல தேர்தலை நிறுத்தி வைங்க. அதாவது மே மாசம் 16ஆம் தேதி வரைக்கும் தேர்தலை நிறுத்தும். அதுக்கு என்னவா இருந்தாலும் அது நீங்க எப்படி உங்களோட பிரச்சாரத்தை நிறுத்தாம தொடர்ந்து நடத்தினீங்க? அப்ப ஏதோ திட்டம் கிட்ட வரட்டும் திட்டம் இருக்கிறது பிளான்ல இருக்கிற இந்த சொல்ல பயன்படுத்துறதுல எனக்கு ஒரு சிக்கல் என்னண்டா, நண்டை போறன்னு ஒரு ஓட்டோக்காரன் பின்னால் எழுதி போட்டு வச்சு எனக்கு அதை பார்த்தோன்னு என்னவா இருந்ததுண்டா, அது இவ்வளவு மலினமான ஒரு விஷயமா போயிட்டுதான். அந்த சொல்ல இறுதி போர்க்காலங்களை ஒட்டி வந்த ஒரு சொற்றொடராக இருக்கலாம். அது கேலிக்கும் இருக்குமான. ஆனா அந்த சொல் வர்றதுக்கு முன்னால அந்த ஒரு சொற்றொடரை மக்களின் முன்னால வைக்கிறதுக்கு, அதை கேட்டு மக்கள் நம்புறதுக்கு அதுக்கு 30 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னால ஒரு பாடும் ஒரு இது இல்ல. அந்த சொற்றொடரை வெளியில இருந்து எனக்கு கிரியேட் பண்ண உள்ளிருந்து சொல்லப்பட இல்லை தானே. உள்ள இருந்து சொல்லப்பட்டதுதான். பிறகு அது உள்ள இருந்து சொல்லப்பட்டதாக சொல்லப்பட்டது தவிர சரி அது வெளியில எனக்கு என்னன்னா அது வெறும் அது ஒரு வலிதரும் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். அது என்ன நாங்களும் இதுக்கு முன்னாவும் அதை பற்றி கழிச்சிருக்கோம். எனக்கு அது அப்ப எல்லாம் அது உண்மையாவே உரைக்கவும் இல்லை. ஆனா அது எப்ப எனக்கு முன்னால அந்த ஒரு வாசகமா ஒட்டோக்கு முன்னால இருந்ததோ அப்ப அது பிள்ளையான்றது தெரியல. ஆனா ஆட்டோல அது வேற ஒரு நோக்கத்துக்கும் எழுதிருக்கலாம். நீ கிட்ட வந்தா ஆட்டோ கிட்ட வராதேன்ற மாதிரியான ஒரு அர்த்தத்தோட எழுதப்பட்டிருக்கலாம். ஆனால் இட்ஸ் ஹிட் பேக்ன்றது ஒரு சிக்கலானது. இப்ப இந்த சப்ஜெக்ட விட்டு விலையில்லைன்னு நாங்களா பஞ்சேந்திர கதைகளை மிஞ்சியது எங்களுடைய நாட்டு நடப்பு. இப்ப இந்த வடக்கு கிழக்கு ஸ்பெஷலா இவியல் கேயா பண்றதுக்கு ஒரு என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்சு ஒரு முன்னாள் எம்பி ஒரு ஆள் முல்லைத்தீவுல ஒரு எலெக்ஷன் கேட்ட தொத்து போயிட்டார். பட் அதுக்கு அவர் இல்ல தான் வெண்டு காட்டணும் என்று சொன்னால் அது நான் அங்க அவமானப்பட்ட இடம்.
என்று சொல்லி இப்ப அவர் அடையாளம் இல்லாமல் இந்த முறை எலெக்ஷன்ல கேட்டு குழப்பங்கள் சிறைக்கும் போயிட்டு வந்தார். அவர் என்ன சொன்னா அப்படி ஒரு என்ன சொல்றது ஒரு ஈகோக்காக இல்லாட்டில அப்படியான ஒரு இதுக்காக இவர்கள் வந்து ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்கிறோமா வடக்கு கிழக்க என்பிபி. பட் அது ஸ்கோ பண்ணக்கூடிய இடம் என்றபடியால ஈஸியா தட்டி ஸ்கோ பண்ணக்கூடிய இடம்ன்றதும் இல்ல. அவர்கள் கவலைப்பட என்னன்னு சொன்னா இப்ப அவர்களுக்கான நோமலா இப்ப நாங்கள் எத்தனையோ அரசாங்கங்களை பார்த்துட்டோம், எத்தனையோ உள்ளூராட்சி சபைகள். இந்த இதுலயே 2 உள்ளூராட்சி சபை தேர்தல் பார்த்துனாங்க நாங்கள். இப்ப போருக்கு பிறகு வேறு எந்த தெற்கு கட்சிகளும் இவ்வளவு தமிழ் கட்சிகள் எல்லாத்த விட தான் தீவிரமா இருக்கு. கட்சிகள் என்பிபி மட்டும்தான் இப்ப எலெக்ஷன் கேம்பெயினை செய்து கொண்டிருக்குது. மற்ற கட்சிகள் வந்து நீங்க சொன்ன படுத்தே விட்டார்கள் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இது ஒரு நாட்டு அரசியல் இரட்டையிலே மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.